ம். மேடம் சொல்லிடுறேன் மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மேடம். சொல்லு, எதுக்காக கோயிலுக்கு போனேன்? ஆமா மேடம், நான் திருட போகல, ஓப்பனாவே சொல்றேன், வேற ஒரு விஷயத்துக்கு தான் போனேன். ஆனா என் உசுரே போனாலும் அத நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். என்ன என்ன வேணும்னாலும் பண்ணிக்கங்க, உங்களால ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாது. ஓ, உனக்கு அவ்வளவு தெனாவட்டா? உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை கறக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். இப்ப நான் போறேன். நான் திரும்பி வந்து கேக்குறப்போ உண்மைய சொல்றேன். இல்ல நான் கெத்தாதான் இருப்பேன், வேலைய சொன்னவங்களுக்கு தான் விசுவாசியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெஞ்ச நிமித்திட்டு பேசுன. என்ன பண்ணுவீங்க? சட்டப்படி ஜெயில தானே அடைப்பீங்க. நான் பார்க்காத ஜெயிலா? 10 நிமிஷம் கழிச்சு இல்ல, 10 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் என்கிட்ட இருந்து எந்த உண்மையையும் வாங்க முடியாது. போங்க மேடம், போய் நல்ல கடையா பார்த்து லெக் பீஸை வச்சு பிரியாணி வாங்கிடுவாங்க மேடம். மேடம், போலீஸ் காசுல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மேடம். தோலை உரிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடானா பிரியாணி வாங்கிட்டு வர சொல்ற? சேகர், நான் ஒன்னும் உன்னை ஜெயில எல்லாம் அடைக்க மாட்டேன். சட்டப்படி விசாரிக்க நீ நிரபராதியும் இல்ல, சாட்சிகளை வச்சு விசாரிக்க இது கோர்ட்டும் இல்ல. பத்து நிமிஷத்துக்குள்ள மனசு மாறி பேசிட்டா பத்திரமா உயிரோட நீ வீட்டுக்கு போவ. இல்ல உயிர் இல்லாத பொணமாதான் சுடுகாட்டுக்கு போவ. மேடம் மேடம், எப்படி வசதின்னு பாத்துக்கோ.